தந்தை, மகன், தூய ஆவியுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் இன்று திருவருகை காலத்தின் 3வது வாரத்தில் வெள்ளிக்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். மகிழ்ச்சியின் வாரத்திலே மகிழ்ச்சியோடு நாங்கள் ஒருவரை ஒருவர் உற்று நோக்கவும், ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியோடு வழிநடத்தி செல்லவும் நாங்கள் இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம். இன்றைய நாளிலே அன்று வாழ்ந்த சக்கரியாவுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். அஞ்சாதீர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. அஞ்சாதீர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. எங்களுக்கும் ஆண்டவர் இதே வார்த்தைகளை வாழ்வதன் மூலமாக சொல்கின்றார். அஞ்சாதீர்கள், உங்களது மன்றாட்டுக்கள் கேட்கப்பட்டது. ஆண்டவருடைய வருகைக்காக, அவருடைய பிறப்புக்காக நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் விண்ணப்பங்களோடும் தேவைகளோடும் மன்றாட்டுகளோடும் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது எங்களுடைய மன்றாட்டுக்களை நிறைவு செய்பவராக இருக்கின்றார். ஆண்டவர் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அதற்கு செவி சாய்த்து எங்களுக்கு பெற்று தருகின்றார் என்ற அந்த அசையாத நம்பிக்கையோடு நாங்கள் இந்த தயாரிப்பு காலத்திலே ஆண்டவரோடு பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அச்சம் வேண்டாம். மன உறுதியோடு நாங்கள் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருப்போம். மன உறுதியோடு நாங்கள் ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவர் பெற்று தருவார், நாங்கள் கேட்பதை கொடுப்பார் என்ற மன உறுதியோடு நாங்கள் வாழ வேண்டும். அச்சம் வேண்டாம். ஆண்டவர் தருவாரா, தரமாட்டாரா, இந்த மன்றாட்டுக்கு செவி சாய்ப்பாரா, செவி சாய்க்க மாட்டாரா, என்னுடைய கூக்குரலுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா என்ற ஐயப்பாடுகள் வேண்டாம். அச்சம் வேண்டாம். மன உறுதியோடு இறை நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் செல்வோம், கேட்போம். ஆண்டவரே, நான் பாவியாயிருக்கிற என்னை மன்னித்து தூய உள்ளத்தோடு உடன் நான் வரவும், நான் கேட்பதை எனக்கு பெற்று தரவும், நீரே என்னை வழிநடத்தி செல்லவும் ஒரு பாதத்திலே என்னை நான் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். என் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து விண்ணப்பத்தை பெற்று தருவீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு உம்மிடம் வருகின்றேன் என்று நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடி அவருடைய பாதத்திலே நாங்கள் சரணடைவோம். அன்னைமரின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறை நம்பிக்கையாளர்களாக இவருடைய வழிகளை செல்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்.